ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி vlog சேனல். இன்றைக்கி தக்காளி தண்ணி சட்னி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 7 தக்காளி எடுத்து தண்ணியில் வேக வச்சுருக்கேன். அதில் நல்ல தோல் வெளியில் வர அளவுக்கு வேகணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இது ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு தோல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இங்கே பெருங்காயமும் அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பச்சை மிளகாய், பூண்டு பல் 2 இருந்து தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மஞ்சள்தூள் சேர்த்துருங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த சட்னி நல்லா தண்ணியாக இட்லி கூட சேர்த்து சாப்பிடும் போது தான் நல்லாயிருக்குங்க. நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம். அதை சேர்த்துட்டு சுட சுட இட்லி கூட இந்த சட்னி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.